இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முருகன் சாரி, அர்ஜுன் அண்ணனை பார்த்த உடனே அவரோட நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீ அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிருக்க. சின்ன வயசுலயே நீ அவருக்கு ஃப்ரெண்ட் ஆனதும் உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நீ நினைச்சிருக்க. அதுக்காக நீ அவரை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்க. அவரை ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுக்க வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அவரை உன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல நல்லா இருந்த அவரை வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அவரோட தாத்தா வீட்டுக்கு போய் அவரோட அடையாளத்தையே எடுத்து அழிச்சிருக்க. நீ ஆடின ஆட்டம் அத்தனையும் எங்களுக்கு தெரியும் மகேஷ். உன்னை கையும் களவுமா பிடிக்கதான் நாங்க இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி உன்கிட்ட அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நீ அவளை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இவன் இவன் உனக்கு வேண்டாம், நீ அவனை தூக்கி போட்டுட்டு வந்துரு நான் இவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இவதான் அதை கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காதல், உண்மையான காதல். அக்கா, என் புருஷன் தப்பானவர் இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. அவரை திருத்தி அவர் கூட நான் வாழ்ந்துடுறேன்க்கா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எனக்கு அவ தைரியம் சொல்லியிருக்கான். என் கூட வாழ்ந்தவ என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன். என்ன போய் அயோக்கியம் துரோகின்னு சொல்லிட்டிய? ஆமா ஆமா, நீ பெரிய பாரி வள்ளல் தான், வாரி வழங்கிருக்க பாரு. ஆனா இதெல்லாம் யாரோட சொத்து, யாருடைய அடையாளம்? ஏய், இதெல்லாம் என் அண்ணன் முருகண்ணனோடது. அது எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்ட எல்லாருக்கும் வாரி வழங்கிருக்க. அஞ்சலி, எனக்கு அர்ஜுன் மூலமா கிடைச்சது ஒரு சின்ன அடையாளம் தான், கொஞ்சம் சொத்து தான். ஆனா மேலும் மேலும் பெருக்கி இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன். அதுல இருந்து தான் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கேன். அதுல இருந்து தான் நான் என்னோட வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு பின்னாடி என்னோட உழைப்பு ரொம்ப பெருசு. ஆமா மாமா, ரொம்ப பெருசு. எங்க அண்ணன் முருகன் மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு யாருக்கு தெரியும்? நீங்க சொன்ன அத்தனை தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 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 என்ன என்ன எல்லாத்துக்கும் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு உன்னை நான் என் புருஷனை ஏத்துக்கணுமா? உன்னை பத்தி நான் சொல்றது பாதிதான் மகேஷ். இன்னும் உன்னை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. என்ன என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? என் அப்பா சிவராமன் அன்னைக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்தார்ல. ஆமா, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே. அத நீ சொன்ன. என் அப்பா இந்த அம்மாவை பாத்திருக்காங்கிற விஷயத்தை நீ சொன்னியா? அது வந்து என்ன என்ன அது 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 வந்து நாக்கு டைப் படிக்குது. திரும்ப திரும்ப காதல்னு சொல்லி காதலை கொச்சப்படுத்தாத மகேஷ். அதுக்கு பேரு லவ் இல்ல. அஞ்சலி, அப்போ உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன அர்த்தம்? அது நம்ம குழந்தை தானே, அதுக்காகவாத நீ என் கூட சேர்ந்து வாழணும்ல அஞ்சலி. குழந்தை குழந்தை உன்னோடதா இருந்தா அது காரணம் காட்டி உன் கூட சேர்ந்து வாழணுமா?
ஓ இல்ல, இந்த குழந்தைய நான் எப்பவும் அழிச்சிருப்பேன். அஞ்சலி இல்ல நீ பயப்படாத, குழந்தைய அழிக்க மாட்டேன். அது பெத்து வளர்ப்ப. ஆனா அந்த மாதிரி சைக்கோவா வளர்க்க மாட்டேன். இப்படி ஒரு சைக்கோ இருக்காங்கிறத, அவனுக்கு தகப்பனா இருக்கிறாங்கிறத அடையாளமே காட்ட மாட்டேன். அவன் ஏன் புள்ள, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட ஒருத்தனை வளர்ப்பேன். உன்னோட நிழல் கூட என் குழந்தை மேல பட விட மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி. அக்னி சாட்சி அத்தனை பேர் முன்னாடி தொட்டு தாலி கட்டி இருக்க அஞ்சலி. அந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்லையா? இதா நீ கட்டின தாலி. நான் செத்துட்டேன்னு நம்ப வச்சு நான் மறைஞ்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம், திரும்ப நான் மதிங்கிற பேர்ல உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் இந்த தாலியை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்டா. ஏதாவது ஒரு வகையில நீ நல்லவனு தெரிஞ்சிராதா? நீ திருந்த மாட்டியா? திருந்தினா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேனான்ற ஒரு ஏக்கம்டா. அந்த ஏக்கம் ஒரு தொலை நம்பிக்கை இருக்குல்ல, அதான் என் கழுத்துல இத்தனை நாள் இந்த தாலியை சுமத்த. இப்ப அந்த நம்பிக்கை எல்லாமே செத்து போச்சு. எப்படியும் நீ திரும்பி வர மாட்ட. ஏன்னா உன்னுடைய நோக்கம் என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் எனக்காக நீ அழிக்க துணிச்சிருக்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீ செத்துட்ட. அப்பவே நீ செத்துட்ட. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த தாலி கழுத்துல இருக்கணுமா? சொல்லு, இருக்கணுமா? அஞ்சலி அஞ்சலி சொல்றத கேளு அஞ்சலி, ப்ளீஸ். அஞ்சலி வேணா அஞ்சலி.